ஹலோ, என்ன ஒத்தையில விட்டுட்டு போகாதீங்கப்பா, எனக்கு பயமா இருக்குது. இங்கதாம்மா இருக்கேன், இங்கதான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, யாரும் இல்லைன்னா பேக் ஆ, வச்சிருவேன். பேக் வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், வர வீட்டுக்காரங்க ஃபோன் அடிச்சாங்கப்பா. ஓகே. மதியானம் வந்து எனக்கு ரொம்ப வந்து வயிறு வலி. ம், ம், ம். சாப்பிடாம இந்த அல்சர் இருக்கிற மாரி வலிக்கா என்னன்னு தெரியல. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். எனக்கு தான். அதுதான் எனக்கும் இருக்குமா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். கரெக்ட் டைம் சாப்பிட முடியாது. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நானு. அதான் காலையிலயே சாப்பிட்டது, அப்புறம் சாப்பிடவே இல்லப்பா. அந்த சப்பாத்தி சாப்பிட்டா வயிறே பசிக்க மாட்டேங்குது. ஹீட் ஜாஸ்தி. அதான் தண்ணி வெளிய குடிங்க. போயிருக்காங்க. தண்ணி குடிங்க, நல்லா தண்ணி குடிங்க. சரிங்கப்பா. ம். எப்போ வரீங்க? நெக்ஸ்ட் மந்த் வரீங்களா? வந்தாலும் வருவோம்ப்பா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆமா, எந்த ஊருமா? தூத்துக்குடிப்பா. தூத்துக்குடி வெண்ணெய் ஃபேமஸா? வெண்ணெய் இல்ல, முத்து. முத்து. ஓகே. கடல் முத்து முத்து மீன்ஸ் ஃபேமஸ். முத்துனா பேர்ல்ஸ். ஆ, பேர்ல்ஸ் கரெக்ட். ஆமா. அது நம்மளுக்கு தூத்துக்குடி கடல்ல தான் முத எடுத்தாங்க. ஓகே. அது ஹார்பர் ஃபேமஸ் ஆச்சு தூத்துக்குடியில. ஹார்பர் இருக்குப்பா, பெருசு. ஆமா. அதான் முத்து ஃபேமஸ்ம்பாங்க. ம். தூத்துக்குடியில ஹார்பர் ஆனா ஃபேமஸ். நான் வந்து எப்படி நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ்ல தான் வருவேன். திருநெல்வேலியிலே இறங்கிருவோம்ப்பா. ஓகே. நான் திருநெல்வேலியே வந்திருக்கேன், தூத்துக்குடி வந்திருக்கேன், நாகர்கோவில் வந்திருக்கேன். தமிழ்நாடு பாதி முக்கால் இடம் எனக்கு தெரியும். அப்படிங்களா? நான் வருஷம் மலைக்கு போவேன், மாலை போட்டுக்கின்னு. சோப்பு எல்லா இடத்துக்கும் சரி. வந்திருக்கேன். தூத்துக்குடி ஹார்பர் கூட வந்து பார்த்திருக்கேன் நான். ஆ, ஆ. ம். அந்த ஹார்பர் பக்கத்துலயே பெட்ரோல் பேங்க் வேற இருக்கும். அது ஆமா. வெறும் போட்டுங்களுக்கு மட்டும் தான் போடுவாங்க அத. இப்ப வேற மாதிரி மாறிப்பா. நீங்க எப்ப தெரியல, இப்ப செமையா மாறிட்டு. நான் ஒரு 12, 13 வருஷம் ஆச்சு. அப்ப நான் சின்ன குழந்தையா இருந்திருப்பேன் அப்போ. அப்ப வந்தது நான், இப்போ வரல. இப்ப செமையா இந்த தூத்துக்குடியில தானே இந்த ஏதோ அது என்னது ஏதோ ஓபன் பண்றாங்க, ஸ்டெர்லைட். ஸ்டெர்லைட் அங்க ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு இல்லையா? அது பெரிய விஷயமாயி நிறைய பேர் வந்து செத்துட்டாங்க. அது அந்த இது ஃபைபர் எடுக்கிறது, ஃபைபர் இல்ல, என்ன சொல்றது, பித்தளை. அது வந்து எங்க ஊர்ல இது பண்ண கூடாது அப்படின்னு ரொம்ப போராட்டம் எல்லாம் நடந்தது இல்ல. ஆமா, ரொம்ப பேர் செத்துட்டாங்க. அதுல இப்ப ஏன் திறந்துட்டாங்கப்பா, திரும்பி திறந்துட்டாங்க. தொந்துருவாங்கம்மா, பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது தொந்துட்டு இருப்பாங்க. சோ சுட்டு. மெயின் ஹாலிங்ல குறி வச்சு சுட்டாங்க, அது தெரியுமா? தெரியும், எல்லாம் நான் அங்கதான் இருந்தேன். நம்மளுக்கு இங்க உக்காந்து எல்லாமே தெரியும். நான் கல்யாணம் வந்து இங்க முடிஞ்சிச்சுப்பா. அங்க முடிஞ்சு 1 வருஷம் இங்க இருந்தேன். அப்புறம் எங்களால என் வீட்டுக்காரங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, என் வீட்டுக்காரங்க 2வது. எங்களால அவங்களுக்கு கொஞ்சம் பொண்ணு கிடைக்க கஷ்டமா இருந்தது. அதனால நாங்க ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல தான் இருந்தேன் 10 வருஷமா. இருந்துட்டு இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தீபாவளிக்கு தான் அங்க வந்திருக்கேன். அப்ப 2 இயர்ஸ் ஆச்சு நீங்க வந்து. ஆமா. அண்ணா யாரும் வரல. நான் வந்துட்டுல. பரவாயில்லம்மா, சாந்திமா, யாரும் வரல. நம்ம பாப்பா இருக்கு, பாப்பாட்ட பேசிங்களா, விடுங்க. வருவாங்க, லைவ் முடிச்சு வருவாங்க. என்னோட டைம் ஷெட்யூலே எல்லாருக்கும் தெரியும். 9:45 மேல தான் போடுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். இதுக்கப்புறம் தான் வரும். பரவாயில்ல, விடுங்க. நம்மளுக்கு பேசுறதுக்கு நம்ம பாப்பா இருக்குல்ல, அது போதும். நீங்க இருக்கீங்கல்ல, அவ்வளவுதான். உங்கள்கிட்ட பேசிட்டு விடுங்க. பேசுங்க. பேசினே இருக்கம்மா. உனக்கு 2 அப்பா இருப்பாங்க தெரியுங்களா? உனக்கு 2 அப்பா. இப்ப பேசு. ஆமா, இப்ப பேசுங்கிறது பஞ்சா. ஓகேவா? இப்ப நாதன் பேசுவார், பாக்குறீங்களா? பாக்குறேன், பேசுங்க. வெயிட்டிங். ஐயோ, சூப்பரா இருக்கு. சவுண்ட் கேட்கல. மியூட்ல வச்சா எப்படி கேட்கும்? இப்ப கேக்குதா? கேக்குது. சூப்பரா இருக்குப்பா. அந்த கூலிங் கிளாஸ் மட்டும் ஒரே ஒரு நாளைக்கு எனக்கு தாங்கப்பா. எடுத்துக்கங்க, உங்களுக்கு இல்லாத. இப்போ நாதன் அப்பா சொல்லணும். இவ்வளவு நேரம் பேசுறது பஞ்சா. என் பேர் நாதன். அவரு அப்படித்தான். எனக்கு தமிழ்